இன்றைக்கி எத்தனை பேருக்குமே இந்த L4 L5 ப்ராப்ளம் இருக்குது. கார் ஓட்டுறதுல பிரச்சனை இருக்குது, அவங்களுடைய அலைன்மெண்ட் போகிற பைக்கில் பிரச்சனை இருக்குது, குண்டும் குழியுமான ரோட்டில் போக வேண்டியது இருக்குது. கையில் வச்சுருக்கக்கூடிய செல்ஃபோனோடைய ரேடியேஷன் என்ன ஆகும்னா டோட்டல் உடம்போடைய எனர்ஜியை குறைஞ்சிரும். பட் என்னாகும், போனை தான் ஃபஸ்ட்டு இது தாக்கும். செல்ஃபோன் பார்த்து என்ன ஆகுனா குளிஞ்சிருவாங்க. வீடு சுற்றி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா செல்ஃபோன் டவர்ஸ். நம்ம அது கூட அந்த ரேடியேஷனில் நெகட்டிவ் அயன்குள்ளே தான் இருக்கிறோம். இந்த அயன் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, உடம்புல இருக்கக்கூடிய அயன் சத்தை காலி பண்ணிவிடுது, நம்மளுடைய கால்சியத்தை காலி பண்ணிவிடுது. L4 L5க்கு பார்த்திங்கன்னா டிஸ்க் பல்ஜி இல்லைன்னா டிஸ்க் பார்த்திங்கன்னா இப்படி விரிஞ்சிடும். நம்ம கையிலே தான் ஃபோன் வச்சுருக்கோம். அது ரேடியேஷன் பார்த்திங்கனாக்கா எலக்ட்ரோ ஃபீல்டு தான் நம்ம உடம்பே டோட்டலாக. இந்த பிண்ட தைலம் சொல்லி நாட்டு மருந்தில் கேட்டிங்கன்னா ஈஸியாக கிடைக்கும். அதை என்ன பண்ணுறீங்க, ஒரு குழம்பு கரண்டியில் எடுத்து இந்த கேஸில் வச்சிங்கனாக்கா லைட்டாக மிளகு பதமாக இருக்கும். அது அப்படியே எண்ணெய் மாதிரி மாறிடும். போன் பார்த்திங்கனாக்கா இதுதான் ஸ்பைன். அப்போ என்ன ஆகுனாக்கா, இது கம்ப்ரெஸ் ஆகிருக்கும், இல்லைனா டிஸ்லோகேட் ஆகிருக்கும், இல்லைனா டேர்ன் ஆகிருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும், இப்படி இருக்கிற போது நான் அந்த எக்ஸசைஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா, கையை வச்சுட்டு 2 கட்டை வரல் பார்த்திங்கன்னா சேர்த்துருக்கணும். அப்படி அழகாக செவுத்தை ஒட்டி தலையை வச்சுக்கோங்க. கால் ஃபுல்லாக செவுத்தில் இருக்கணும். அதை அப்படியே மேலே இருக்குங்க, ஒரு ஸ்ட்ரெச் கொடுக்கணும், அவ்வளோதான். ஆஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான டாபிக் பார்த்திங்கன்னா L4 L5. இந்த பிரச்சனை இன்றைக்கி பார்த்திங்கன்னா 90% இருக்குது. பிகாஸ் சிட்டிங் ஸ்டைல், படுக்கிற ஸ்டைல், உட்காந்துட்டு எப்போதுமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஐடி பீப்புள்ஸ்க்கு இந்த பிரச்சனை இருக்கும். உட்காந்துட்டு பார்த்திங்கனாக்கா அவங்க லேப்டாப் மடியிலே வச்சுருப்பாங்க, இல்லைனா குனிஞ்சு பார்க்க வேண்டியது இருக்கும், இல்லைனா செல்ஃபோன் பார்த்து என்ன ஆகுனா குனிஞ்சிருவாங்க. இந்த கழுத்தோடைய நரம்புகளும் எலும்புகளும் பார்த்திங்கனாக்கா இது வளைய ஆரம்பிச்சிட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக L4 L5க்கு பார்த்திங்கன்னா டிஸ்க் பல்ஜி இல்லைன்னா டிஸ்க் பார்த்திங்கன்னா இப்படி விரிஞ்சிடும். இதுக்கு காரணம் என்னென்னாக்கா, இது நம்ம கையில் வச்சுருக்கக்கூடிய செல்ஃபோனோடைய ரேடியேஷன் என்ன ஆகுனா போனோடைய டென்சிட்டி பார்த்திங்கன்னா குறைட்டே வந்துட்டு இருக்கும். ஸோ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, டோட்டல் உடம்போடைய எனர்ஜியை குறைஞ்சிரும். பட் என்னாகும், போனை தான் ஃபஸ்ட்டு இது தாக்கும். ஸோ நம்ம கையிலே வச்சுருப்போம், லேப்டாப் மடியிலே வச்சுட்டு இருக்கும்போது பார்த்திங்கனாக்கா அந்த இடுப்பில் இருக்கக்கூடிய ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் காலி பண்ணிட்டோம். ஒருவேளை இல்லை நான் மேலே தான் வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கையில் பார்த்திங்கன்னா இந்த ஐம்புலன் கையில் தான் சொல்லுவாங்க, பஞ்சபூதம். நம்ம கையிலே தான் ஃபோன் வச்சுருக்கோம். அது ரேடியேஷன் பார்த்திங்கனாக்கா எலக்ட்ரோ ஃபீல்டு தான் நம்ம உடம்பே டோட்டலாக. பஞ்சபூதத்தின் உயிராற்றல்னு சொல்லுவாங்க. அதாவது சக்தியோட்ட பாதை. நம்ம கையில் சாப்பிட்றதுக்கு மட்டும் கை கிடையாது, 5 எலமெண்ட்ஸ் இந்த கைகளே எப்பொழுதுமே போய்கிட்டே இருக்கும். நிலம், நீர், காற்று, ஆகாயம், பஞ்சபூதத்தில் எப்போதுமே ரிசீவ் பண்ணுறதும் சரி, சென்ட் பண்ணுறதும் சரி, வாழ்த்தினாலும் சரி இப்படி தான் போகும். ஹீலிங் எனர்ஜியை எடுத்துக்கிறதா இருந்தாலும் சரி, நம்ம பார்த்திங்கன்னா நேச்சுரல்லேருந்து எடுக்கிறது, சன்லேருந்து மூன்லேருந்து எடுத்துக்கூடிய அந்த மெடிடேஷன் பண்ணும் போதெல்லாம் அந்த 5 விரல், காலில் இருக்கக்கூடிய 5 விரலில் பார்த்திங்கன்னா ரிசீவிங் பாயிண்ட், அதேமாரி சென்டிங் பாயிண்ட்டும் அதில் தான் இருக்குது. ஸோ நம்ம அதை கையில் வச்சு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த விரல் நுனிகளில் பார்த்திங்கன்னா அந்த பாயிண்ட்ஸ் இருக்கும் ரிசீவிங். நம்ம கையில் வச்சு அதோட நரம்புகளையும் கொண்டுடுறோம். அதே மாதிரி அது சென்சிட்டிவான சில விஷயங்கள் ஃப்ரீக்வன்சி ரிசீவர்னு ஒன்று இருக்கும் இந்த முனிலையெல்லாம், அதையும் நம்ம காலி பண்ணிடுறோம். இது காலி பண்ணும் போது என்னாகும், காற்றலையில் இருக்கக்கூடிய மின்காந்த அலைகளை உடம்பு எடுக்கிறதுக்கு மறுத்துரும். ஸோ அப்போ என்னாகும், உடல் மறக்க ஆரம்பிச்சிடும். அதேமாரி பார்த்திங்கன்னா எல்லா டென்சிட்டியும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கும், மெமரி லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ டோட்டலாக எலும்பே இவ்வளோ பாதிக்குதுனாக்கா, மூளை பார்த்திங்கன்னா ஒரு கொழுப்பு மாதிரி இருக்கும், நுழைனு. அது எவ்வளோ சிங்க் ஆகும் பாருங்களேன். ஸோ பிட்யூட்ரி பீனல் கிளாண்டில் இருக்கக்கூடிய நினைவு சுரபிகள் குறைய ஆரம்பிச்சிட்டாலே நம்ம போனோடைய ஹெல்த் சுத்தமாக ஸ்பாயில் ஆகிடும். இதனால ஈஸியாக நான் அவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணுறேன், ஏன் எனக்கு எனர்ஜி கிடைக்க மாட்டேங்குது, ஏன் இந்த போனுக்கு இவ்வளோ ஸ்ட்ராங் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தாக்கா இந்த எக்யூப்மெண்ட்ஸ் தான் காரணம். ஸோ வீடு சுற்றி இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கனாக்கா செல்ஃபோன் டவர்ஸ். நம்ம அது கூட அந்த ரேடியேஷனில் நெகட்டிவ் அயன்குள்ளே தான் இருக்கிறோம். இந்த அயன் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, உடம்புல இருக்கக்கூடிய அயன் சத்தை காலி பண்ணிவிடுது, நம்மளுடைய கால்சியத்தை காலி பண்ணிவிடுது, ஸோ உயிர் சத்தை காலி பண்ணிவிடுது. ஒரு பொம்மை மாதிரி தான் நடமாட்டுறோம். ரொம்ப தூரம் கொஞ்சம் தூரம் நடந்தாலே மூச்சு வாங்குது, பிகாஸ் ஆஃப் எனர்ஜி லாஸ். ஸோ என்ன தான் நம்ம இந்த மாதிரியான குழப்படியான உலகத்தில் வாழ்ந்தாலும் இதுக்குள்ளே தான் நம்ம வாழ்ந்து ஜெயிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்குது. ஸோ ஹெல்த் இஸ் வெல்த் அப்படிங்கிற மாதிரி நமக்கு முக்கியமானது இருக்குது. ஸோ எதுக்காக நான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸில் இது சரி செய்யலாம். உணவு மேக்ஸிமம் கால்சியம் பார்த்திங்கனாக்கா நீங்கள் கால்சியம் உணவு எடுத்துக்கோங்க. ஸோ அதுதான் முக்கியமானது. கால்சியம் நீங்கள் எப்போது நார்மலாக எடுக்கிறத விட கொஞ்சம் அப்நார்மலாகவே எடுத்துக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிறது நிறைய கால்சியம் லாஸ். அதேமாரி பார்த்திங்கன்னா குழந்தைக்கு பால் கொடுக்குற தாய்மாருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அசால்ட்டாக விட்டுறாங்க. அவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த முதுகெலும்பு L4 L5 பிரச்சனை பார்த்திங்கன்னா இந்த லேடிஸ்க்கு ஏன் வரும்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ரெக்னென்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் குழந்தைங்க பால் கொடுக்கும் போது இவங்களோட எலும்பில் கால்சியம் தான் பாலாக திரிஞ்சு போகுது. அது யாருமே புரிஞ்சுக்கிறதே கிடையாது. அதனால் அந்த காலத்தில் பார்த்திங்கனாக்கா இது உளுந்தங்களி கொடுப்பாங்க. அதேமாரி பார்த்திங்கன்னா இந்த போஸ்டாக்கா, தேங்காய் பால் இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் அப்படி கிடையாது. ஸோ அதனால் தாய்ப்பாலுக்கு இணையான ஒன்று தேங்காய்ப்பால். எல்லாருமே தேங்காய் பால் எடுக்கணும். தேங்காய் பால் கொலஸ்ட்ரால் நினைப்பாங்க, அதுக்கு அப்படி கிடையாது. அது நீங்கள் சமைச்சா மட்டும்தான் கொலஸ்ட்ரால். பச்சையாக நீங்கள் எடுத்திங்கன்னா அது கொலஸ்ட்ராலே கிடையாது. ஸோ அதனால் காலையில் எழுந்திரிச்சோன்னே
நல்லா நம்மளாக புழிஞ்சி எடுக்கக்கூடிய ஒரு தேங்காய் பால் யாரெல்லாம் ஒரு டம்ளர் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த L4L5 பிரச்சனை இருக்காது. எலும்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்மளோட இந்த ரேடியேஷன்லாம் தாக்காத அளவுக்கு நமக்கு உடம்புக்கு ஒரு பெரிய ஒரு சக்தி ஓட்டத்தை கொடுக்கும் தேங்காய் பால். இது சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ அதனால் இது ஒரு டிப்ஸாக எடுத்துக்கோங்க. எல்லாத்துக்குமே ஒரு 10 வயசுக்கு மேலே இருக்கவங்க அத்தனை பேருமே பார்த்திங்கன்னா தேங்காய் பால் எடுத்து பழக ஆரம்பிச்சிருங்க. இது நோய் எதிர்ப்பு சக்தி மட்டும் கிடையாது, மெட்டபாலிசத்தையும் சேர்த்து கொடுத்துரும். ஸோ இன்றைக்கி வந்து மெயினாக நான் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளுடைய டோட்டல் பாடியோடைய ஸ்பெயின் அலைன்மெண்ட் சொல்லுவாங்கள்ல, கழுத்துலேருந்து இந்த டெயில் வரைக்கும் அது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த கை நடுவிரல். இந்த நடுவிரல் இருக்குது பார்த்திங்களா, இதுதான் உடம்போடைய மெயின் சுவிட்ச். ஸோ இந்த ஸ்விட்ச் பார்த்திங்கனாக்கா நான் ஒரு பிக்சர் ஒன்று நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் காமிக்கும் பொழுது பார்த்திங்கனாக்கா இந்த விரலுடைய மகத்துவம் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். இதில் பார்த்திங்கன்னா 3 லேயராக பிரியுது. 1 2 3. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அண்டம், கண்டம், பிண்டம். அதாவது இது கழுத்து, இது உடம்பு, இந்த கீழ்ப்பகுதி வந்து பார்த்திங்கனாக்கா இடுப்புக்கு கீழே. ஸோ அப்போ பார்த்திங்கனாக்கா இது எப்படி யூஸ் பண்ணாக்கா L4L5 அசால்ட்டாக எவ்வளோ பெரிய டிஸ்க் பல்ஜியாக இருக்கலாம், இல்லைன்னா நர்வ் கன்ஜெக்ஷனாக இருக்கலாம், சியாட்டிக்காவுடைய ட்ராவல் வந்து நரம்பு வந்து கம்ப்ரெஷனில் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ இதை வந்து ஈஸியாக இந்த ஒத்த விரலே சூப்பராக நம்ம செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த விரலில் பார்த்திங்க இல்லையா, ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட், இந்த 3 லேயர் இருக்குது. இந்த ஃபஸ்ட் லேயர் பார்த்திங்கன்னா இந்த முட்டிக்கிட்ட தான் ஒரு மிகப்பெரிய சுவிட்ச் இருக்குது. டோட்டல் பாடியும் 72,000 நாடியையும் இழுக்கக்கூடிய ஒரு சூப்பர் பாயிண்ட்னு கேட்டிங்கன்னா இந்த பாயிண்ட். நான் அந்த படம் காமிக்கிறேன். அந்த படத்தில் கண்டிப்பாக அந்த சுவிட்ச் ஒன்று இருக்கும், அதை நான் காமிக்கிறேன். வேறு எந்த பாயிண்ட்டையும் சொல்லலை. இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் நம்ம ட்ரிகர் பண்ணால் போதும், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை நாடி நரம்புகளும் அலைன் ஆகும். டிஸ்லொகேஷனில் இருக்குது பார்த்திங்களா, அது ஸ்பைன். ஸோ ஒரு தட்டுதல் முறை இருக்குதுன்னு அதை சொல்கிறேன். இதை மட்டுமே நம்ம என்ன பண்ணுறோம், L4L5க்கு சூப்பராக பண்ணலாம். ஒரு எக்ஸசைஸ் இருக்குதுன்னு அதையும் சொல்கிறேன். ஸோ இதை அழுத்தி இப்படி பிடிக்கணும். எப்போது நான் சொல்கிற மாதிரி அதுக்கு முன்னாடி இந்த ஸ்விட்சை வந்து நம்ம ஒரு 5 to 10 டைம்ஸ் அமுக்கணும். 1 அமுக்கும் போதே பெயின் இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த இடத்துல அமுக்கின பிறகு டோட்டலாக என்ன ஆகுனா நம்மளோட பாடியெலாம் ரெடியாக இருக்கும் இந்த எனர்ஜி எடுக்கிறதுக்கு. அடுத்து இப்படி வளைச்சி பிடிங்க. சிம்பிள். ஸோ அந்த பிக்சரை நான் உங்களுக்கு ஏன் காமிக்கிறேன்னு சொன்னேன்னா அதில் எல்லாமே உங்களுக்கு விளக்கமாக புரிஞ்சிடும். ஒரே ஒரு பாயிண்ட், ஒரே ஒரு விரல். இந்த L4L5 ஸ்பைன் அலைன்மெண்ட், கழுத்தில் இருக்கக்கூடிய வந்து சர்விக்கல் பிரச்சனை, ஸ்பாண்ட்லைன் ப்ராப்ளம் எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது அழுத்தி உங்களால் முடிஞ்ச வரைக்கும் டோட்டலாக இப்படி பண்ணாலும் ஓகே தான், இல்லைனா வலிச்சு இப்படி பிடிச்சாலே போதும். ஸோ இதுக்கு ஒரு ட்ரிகர், ஒரு ஸ்டிமுலேஷன் இருக்கணும், அவ்வளோதான். ஸோ அதுக்குன்னு விரல் உடையிற அளவுக்கு பண்ணக்கூடாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு சென்சிட்டிவ் இருக்கும் வளைக்கிறதுக்கு. உங்களால் வலிக்குது, ஸ்டாப் பண்ணிக்கணும். இது ஒரு 1 minute. அடுத்தது இந்த கை. ஏன்னா போன் இருக்குது பார்த்திங்களா, உங்கள் ஸ்பைனில் வந்து பார்த்திங்கன்னா 2 லேயர் இருக்கும். ஒன்று லெஃப்ட், ஒன்று ரைட் இருக்கும். ஸோ இதுலேயும் அதேமாதிரி பண்ணணும். இப்படி அழுத்தி பிடிச்சிருந்தீங்கனாலே போதும். ஒரு லைட்டாக ஸ்டிமுலேட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விரலையும் ஒரு 10 டைம்ஸ் நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கணும். எப்படி ஒரு வீட்டுக்குள்ளே போனோன்னே நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணுறோம், அப்போ லைட் எரியுது பார்த்திங்களா, அந்த மாதிரி உடம்புல இருக்கக்கூடிய பல்பெல்லாம் எரியணுன்னாக்கா இந்த சுவிட்ச் ஆன் பண்ணணும். இது ஒரு மெயின் சுவிட்ச் மாதிரி. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், இதை வந்து சுவிட்ச் பண்ணும்போதே உங்களுக்கே தெரியும், அந்த இடத்துல ஒரு பெயின் இருக்கும். நடுவில் நீங்கள் இந்த இடத்துல ஒரு ப்ரெஸ் பண்ணுறீங்க, நல்லா அழுத்தி பண்ணும்போது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா சுருக்குன்னு வலிக்கும். ஆனால் அது இதமான ஒரு வலியாக இருக்கும். ஸோ இதை பண்ணிவிட்டு அதேமாதிரி நீங்கள் அழுத்தி பிடிச்சாலே போதுமான விஷயம். இந்த L4L5ல் பார்த்திங்கன்னா நீங்கள் படியே ஏற முடியாத ஒரு கண்டிஷன் இருக்கும். இதை பண்ணி ஒரே தடவை பண்ணுங்கள், உங்களுக்கு வாக்கிங் ஸ்டைல் ஃப்ரீயாக இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். அதேமாதிரி உங்கள் கழுத்து வலி எங்கேயோ இப்படி ஃப்ரீயாக, அதாவது கம்ப்யூட்டர் மாதிரி இப்படி வளைஞ்சிட்டு இருப்பீங்க, நல்லா திருப்பறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இது உண்டு. அடுத்தது இது வந்து ஆரிக்குலர் சிஸ்டமில் இருக்கும். இது பண்ண உடனேயே இந்த காது இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து இதையும் ஒரு 25 டைம்ஸ், 1 2 3 4 5 25 டைம்ஸ். ஆரிக்குலரில் பார்த்திங்கன்னா இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே ஸ்பைன் அலைன்மெண்ட்டில் வரும். இந்த காது இந்த இது இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த ஓம்ங்கிற மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா போனோடைய ட்ரிகரேஷனில் இருக்கும். நீங்கள் இதை அமுக்கும் பொழுது ரத்த ஓட்டம் சரியில்லாமல் இருக்கும், நரம்பு கன்ஜெக்ஷனில் இருந்தாலும் சரி பண்ணி கொடுத்துரும். ஸோ இதை வந்து இப்படி ஒரு 25 டைம்ஸ் மட்டும் பண்ணிடுங்க. இது பண்ணி முடித்தோடனே இது பண்ணி முடித்த உடனே இப்படி பண்ணினா ரத்த ஓட்டம் போகாமல் இருந்துச்சுன்னா ரத்த ஓட்டமும் போயிடும். அடுத்தது 3வது ஒரு டேக் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது கையில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கூகுளில் செக் பண்ணிங்கனாக்கா ஸ்பெயின் பிக்சர்ஸ் சுஜியோக் அப்படின்னு போட்டு பார்த்துக்கலாம். சுஜியோக்குங்கிற ஒரு கையோட படம்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய டோட்டல் ஸ்பெயினும் இந்த கீழே இருக்கும், இந்த இடத்துல டோட்டலாக. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், இது ஒரு 25 டைம்ஸ், 1 2 3 இங்கே தட்டினாலே போதும். அங்கே எங்கெல்லாம் டிஸ்க் பல்ஜி இருக்கோ, எங்கே அலைன்மெண்ட் இருக்குதோ இதெல்லாம் சூப்பராகிடும். இது ஒரு தட்டு. அதாவது தட்டும் போதே பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு சேர்த்து எல்லாம் இருக்கிற மாதிரி தட்டுங்க. ரிங்ஸ் எதாவது போட்டுருந்தா கழட்டிடலாம், ஏன்னா தட்டும் போது வலிக்கும். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10. இதனால் இன்னொரு யூஸ் இருக்குது. சுகர் பார்த்திங்கன்னா பேன்க்ரியாஸோட பாயிண்ட்ஸ்லாம் பார்த்திங்கனாக்கா இங்கே இருக்கும் பேன்க்ரியாஸ், அதோட ஸ்டிமுலேஷன் சுவிட்ச் இந்த இடத்துல இருக்குது, இந்த இடம். ஸோ போனும் அலைன்மெண்ட் ஆகுது, சுகர் கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதுவும் நிவர்த்தி ஆகும்.
அதாவது எந்த ஒரு உறுப்பையும் நம்ம ஸ்டிமுலேட் பண்ணோம்னாக்கா அது திருப்பி இயங்க ஆரம்பிக்கும். நம்ம இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் நம்ம ஸ்டிமுலேட் பண்ணாமல் அதுக்கான மெடிசன் எடுக்கும் பொழுது மூளை என்ன நினச்சிக்குன்னா, நம்ம செய்ய வேண்டிய வேலையை செய்யறதுக்கு இன்னொருத்தன் வந்துட்டான்னு சொல்லிட்டு அந்த வேலையை சுத்தமாக ஸ்டாப் பண்ணிடும். மிகப்பெரிய ஜீனியஸ், மிகப்பெரிய முட்டாள் நம்ம மூளை. ஸோ அது மிகப்பெரிய டாக்டரும் கூட. அது என்ன பண்ணுன்னா 2-3 வாட்டி போய் செக் பண்ணிவிட்டு, நம்ம அதுக்கு என்ன பண்ணுவோம், அந்த போனுக்காக ஏதாவது டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருப்போம். ஸோ அது ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு 3 தடவை செக் பண்ண வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வேலையை நம்ம டேப்லெட் போட்டிருப்போமா, என்ன பண்ணுவோம், சரி அந்த வேலையை செய்யறதுக்கு இன்னொருத்தன் வந்துட்டான் நமக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு அந்த பக்கமே போகாது. ஸோ அதே மாதிரி தான் நம்ம பார்த்திங்கன்னா ஸ்டிமுலேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இதை ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு கையை இழுத்து பிடிச்சிக்கிறோம். அடுத்தது காதை ஒரு 25 டைம்ஸ் ஆர் 10 டைம்ஸ் நம்ம இதை பஞ்ச் பண்ணுறோம் பிளட் ஃப்ளோவுக்கு. அதுக்கப்புறம் அதை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு தான் இது என்ன பண்ணுறோம், ஒரு அதிர்வலையை கொடுக்குறோம். எங்கே, உங்கள் ஸ்பைனுக்கு. சொல்லுவாங்களே, ஒரு திரு பிடிச்ச ஒரு கம்பியை இப்படி தட்டினோம்னா அந்த திரு கீழே கொட்டிடும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இது தட்டுறது. இது 25 டைம்ஸ் பண்ணலாம். 1 2 3 4 5 6. இது இல்லாமல் என்ன சுகரும் பேலன்ஸ் ஆகுது. எல்லா உறுப்புகளுக்கும் அந்த சக்தி ஓட்டமும் சூப்பராக போயிடும். இந்த தட்டுதல் இந்த சைடில் தட்டுறது இருக்கு இல்லையா, மகா ரிசல்ட் கிடைக்கும். 1 2 3 4வது நாளே உங்களுக்கு ரிசல்ட்டை பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம நேச்சுரலாகவே போனோம்னா L4 L5 சூப்பராக ரெக்டிஃபை பண்ணலாம். ஸோ இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், நாட்டு மருந்துலேருந்து ஒரே ஒரு எண்ணெய் வாங்கிக்கிறோம். பிண்ட தைலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உடம்பு என்பது பிண்டம். இந்த பிண்ட தைலம் சொல்லி நாட்டு மருந்தில் கேட்டிங்கன்னா ஈஸியாக கிடைக்கும். அதை என்ன பண்ணுறீங்க, ஒரு குழம்பு கரண்டியில் எடுத்து இந்த கேஸில் வச்சிங்கனாக்கா லைட்டாக மிளகு பதமாக இருக்கும். அது அப்படியே எண்ணெய் மாதிரி மாறிடும். அது L4 L5. அதாவது நீங்கள் சண்டேஸில் இருக்கும்போது, ஃப்ரீயாக இருக்கும்போது, இல்லை வீட்டில் இருக்கும்போது இந்த செர்விக்கல்லேருந்து பார்த்திங்கன்னா நடுவில் அந்த தண்டுவடத்துலேருந்து டெயில் வரைக்கும் அப்படியே எண்ணெய் நீங்கள் போட்டு மசாஜ்லாம் பண்ணவே தேவையில்லை. அந்த சூடாக லைட்டாக இதமான சூட்டில் நீங்கள் குப்பரை படுத்திட்டு வீட்டில் இருக்கவங்கள ஜஸ்ட்டு அப்ளை மட்டும் போட சொல்லிடுங்க. ஸோ இதுமாரி போடும்பொழுது என்னாகும், லூப்ரிகேஷன் கிடைக்கும் ஈஸியாக. இதெல்லாம் நம்ம பண்ணிட்டாலே போதும். இல்லை எது பண்ணாலும் ஓகே செட் ஆகிடும். ஆனால் நான் வரிசையாக ஒன்று சொல்லிட்டு வரேன். சில பேருக்கு க்ரானிக்காக, சில பேருக்கு இருக்கிறவங்களுக்கு இந்த ஆயில் போடும்போது இன்னும் ஈஸியான ஒரு யூஸ் இருக்கும். ஸோ இந்த டிப்ஸே போதுமான விஷயந்தான். இன்னொன்று பார்த்திங்கனாக்கா இதுதான் முக்கியம். நான் அது செஞ்சு காமிக்கிறேன், நின்று செய்யணும். இப்போ கையை பார்த்திங்கனாக்கா இது சூப்பர் டூப்பர் ரிசல்ட் கொடுக்கும். இது நம்மளுடைய போன் பார்த்திங்கனாக்கா இதுதான் ஸ்பைன். அப்போ என்ன ஆகுனாக்கா இது கம்ப்ரெஸ் ஆகிருக்கும், இல்லைனா டிஸ்லோகேட் ஆகிருக்கும், இல்லைனா டேர்ன் ஆகிருக்கும். ஸோ அப்போ என்னாகும், இப்படி இருக்கிற போது நான் அந்த எக்ஸசைஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி கையில் இப்படி வச்சுட்டு மேலே கை தூக்கி பிடிக்கணும். அதை நான் காமிக்கிறேன். ஸோ இந்த மெத்தட் பார்த்திங்கனாக்கா L4 L5 சர்விக்கல் பிரச்சனைகள், அதேமாதிரி டிஸ்க் பல்ஜி, மேஜராக ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னால் கூட இந்த எக்ஸசைஸ் மூலிமா பக்காவாக கிளியர் ஆகிருக்காங்க. அதான் பார்க்குறோம். ஸோ பார்த்திங்கன்னா நான் கையை நம்ம இப்படி வச்சுக்கிறோம். ஓகேங்களா. கால் பார்த்திங்கனாக்கா நம்ம வி ஷேப்பில் வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி விரிச்சு வரக்கூடாது. ஜஸ்ட் கால் இப்படி இருக்கணும். இப்படி அகட்டி வைக்காமல் இப்படி வி ஷேப்பில் இருக்கணும். அப்போ தான் என்ன ஆகும்னா நம்மளுடைய ஸ்பெல்விக்கல் பார்த்திங்கன்னா கரெக்டாக செட் ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கையை இப்படி வச்சுக்கிறீங்க. சரிங்களா. கையை வச்சுட்டு 2 கட்டை வரல் பார்த்திங்கன்னா சேர்த்துருக்கணும். அப்படி அழகாக செவுத்தை ஒட்டி தலையை வச்சுக்கோங்க. கால் ஃபுல்லாக செவுத்தில் இருக்கணும். அதை அப்படியே மேலே இருக்கீங்க. ஒரு ஸ்ட்ரெச் கொடுக்கணும். அவ்வளோதான். இதை டோட்டலாக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த அளவுக்கு ஓரளவுக்கு அப்படி ஸ்ப்ரிங் மாதிரி ஸ்ட்ரெச் கொடுத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ லைட்டாக இருக்கும். இது உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 1 மினிட்டோ இல்லைனா உங்களை ஒரு அரை நிமிஷம் கூட வச்சுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் கழுத்தை இப்படி பண்ணிடக்கூடாது. நல்லா தலையில் வச்சுக்கணும். இதை பார்த்திங்கன்னா இப்படி விட்டுறக்கூடாது. இந்த கை இவ்வளோ பிடிக்கணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக அந்த நூல் பிடிச்ச மாதிரி அலைன்மெண்ட், இந்த கார் அலைன்மெண்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அழகாக டோட்டலாக இந்த L4 L5 இந்த சர்விக்கல் எல்லாமே பக்காவாக இருக்கும். ஆரம்பத்தில் சில பேருக்கு பார்த்திங்கன்னா கை தூக்க முடியாது. அதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக பண்ண சூப்பராக ஆகிடும். இது அப்புறம் 1 மினிட் முடித்த பிறகு நீங்கள் அதே பொசிஷனில் இப்படி கை வச்சுருக்கீங்க இல்லையா, அதே மாதிரி என்ன பண்ணணும், வாக் பண்ணணும். உங்கள் ஹால்லேயே நீங்கள் நடைப்பயிற்சி பண்ணாலே போதும். காலை பார்த்திங்கன்னா நார்மலாக வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கிட்டு நம்ம ரூம்லேயே ரோமிங் பண்ணாலே போதுமான விஷயம். இந்த இடுப்பு அப்படி அட்ஜஸ்ட் ஆகுது பார்த்திங்கன்னா நடக்கும் பொழுது. அப்போ என்ன பண்ணுறீங்கனாக்கா, நீங்கள் இப்படி ஸ்ட்ரெச் பண்ணும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய இது டைட்டாக இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா லூஸ் கிடைக்கும். இப்போ சியாட்டிக்கா பிரச்சனை, நரம்பு உள்ளே மாட்டிருக்கு, அந்த பிரச்சனை இருக்குது பார்த்திங்களா, டிஸ்க்கு கம்ப்ரெஷன் பண்ணுன்னு சொல்லுவாங்க. நரம்பு பார்த்திங்கன்னா மெயின் நரம்பு அந்த டிஸ்கில் கம்ப்ரெஸ் ஆயிருன்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மேலே கை தூக்கும் போது அப்படி ஸ்ப்ரிங் மாதிரி தூக்கியிருக்கும். எல்லா நரம்புகளும் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணுறீங்க, நடக்கும் பொழுது அந்த கேப்லேயே நடப்பீங்க. அப்போ இடுப்பு என்ன பண்ணும், உங்களுக்கு லெஃப்ட் ரைட்டு ட்ராக் பண்ணும் பொழுது மாட்டிக்கிட்டு இருக்க அந்த நரம்பு இருக்குது பார்த்திங்களா, ஆட்டோமேட்டிக்காக வெளில வந்துடும். ஒரே சிட்டிங்கில் கூட வரும். இதை ரெகுலராக பண்ண ரொம்ப அழுத்தமாக மாட்டிருக்கிறது கொஞ்சமாக நூல் சிக்கியிருந்தால் அப்படி இருக்கும். அது அவ்வளோ அழகாக இந்த எக்ஸசைஸ் எடுத்து கொடுத்துரும். ஸோ அப்போது சியாட்டிக்கா நர்வ் கன்ஜெக்ஷன் இருக்காது, கம்ப்ரெஷன் இருக்காது, டிஸ்க் பல்ஜி இருக்காது. இது அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த சொன்ன பிண்ட தைலம் அதை போட என்ன ஆகுனா அந்த நரம்பெல்லாம் ஃப்ரீ ஆகி ரெடியாக இருக்கும். அப்போ என்ன ஆகும், டக்குன்னு வெளியில் வந்துடும். ஸோ மேஜராக இருக்கக்கூடிய பிரச்சனை L4 L5லாம் இதிலே தான் நிறைய க்யூர் ஆகிருக்கு. ஸோ தி பெஸ்ட் எக்ஸசைஸ். அண்டு ப்ளஸ் நான் சொன்னேன் பார்த்திங்களா, அந்த கையில் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் பண்ணாலே போதுமான விஷயம். இந்த மேஜர் பெயின்லேருந்து ரொம்ப சிம்பிளாக அழகாக வெளியே வந்துடலாம். தி பெஸ்ட். ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே, இன்றைக்கி ஏன் நான் டீட்டெயிலாக இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இன்றைக்கி எத்தனை பேருக்குமே இந்த L4 L5 ப்ராப்ளம் இருக்குது. கார் ஓட்டுறதுல பிரச்சனை இருக்குது, அவங்களுடைய அலைன்மெண்ட் இப்போ ஒரு பைக்கில் பிரச்சனை இருக்குது, குண்டும் குழியுமான ரோட்டில் போக வேண்டியது இருக்குது. ஸோ இவ்வளோதும் சரியான ஃபுட்டும் கிடையாது, கால்சியம் கிடையாது. இதுதான் பிரச்சனை. ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாலே போதுமான விஷயம். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சீக்கிரமாக நம்ம இந்த L4 L5 பிரச்சனை, அதேமாதிரி சர்விக்கல் ப்ராப்ளம் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து வெளியில் வந்துடலாம். நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு நம்ம முன்னோர்கள் அழகாக வர்மா சிகிச்சை, முத்திரை சிகிச்சை, முத்தான முத்திரைகளை கொடுத்துருக்காங்க, மருந்துகளை கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பயன்படுத்தினாலே நம்ம ஆரோக்கியமாக சந்தோஷமாக வாழ முடியும். நல்ல விஷயத்தை மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.